திருநெல்வேலி ஒரு அமைதியான நகரம். ஆனா அந்த அமைதிக்கு பின்னாலே மறைந்திருக்கு கொடூர ரகசியங்கள். இரவு நேரத்தில் கேட்கும் அடையாளம் தெரியாத சத்தங்கள், நிழல்களில் மறைந்திருக்கும் முகங்கள், சொல்ல முடியாத சதி. உண்மை தெரிந்தவங்க உயிரோட இருக்கல. இது ஒரு சாதாரண கதை இல்ல, உங்க மூச்சை நிறுத்த வைக்கும் திருநெல்வேலி ரகசியம். வாருங்கள் கதைக்குள் போகலாம். ஒரிஜினல் ஹல்வாவுக்கும் அதைவிட ஒரிஜினல் தமிழுக்கும் பேர் போன திருநெல்வேலி சீமையிலே சின்னதாய் ஒரு மாஜி சமஸ்தான மகாராஜாவுக்கு முத்தாய் 3 வாரிசுகள். முருகேச பாண்டியன், கணேச பாண்டியன், ஹரிஹர பாண்டியன். அண்ணன்மார் 2 பேரையும் ஓரங்கட்டிவிட்டு சமஸ்தானத்தை சாதுரியமாய் கைப்பற்றி கொண்ட சின்னவர் ஹரிஹர பாண்டியன் திடீரென்று காணாமல் போனார். மூத்த பாண்டியர்கள் 2 பேர் மேலும் சந்தேகம். ஆனால் தடயம் எதுவும் கிடைக்கவில்லை. எதையும் நிரூபிக்க முடியவில்லை. கண்ணீரோடும் கனத்த நெஞ்சோடும் ஹரிஹரனின் ராணி காயத்ரி தேவி சமஸ்தான பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். காயத்ரி தேவிக்கு கணம் நெஞ்சில் மட்டுமல்ல, முழு உடம்பும் கணம்தான். கணவரை இழந்த சோகம் அடங்கி போன பின் உடம்பின் கணத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டிக் கொண்டாள். 2.25 கிலோ தங்க நகைகளை கழுத்திலும் கைகளிலும் தன்னந்தனியாய் சுமக்க அப்படி ஒரு ஹெவி வெயிட் சரீரம் தேவையாய்த்தான் இருந்தது. காயத்ரி தேவியின் நாக்குக்கு ருசியாய் சமைத்து போட பட்லர் மாணிக்கம், அவனுடைய உதவிக்கு சிவகாமிக்கும் மாணிக்கத்துக்கும் ஒத்து போகவில்லை. காயத்ரி தேவியிடம் சிவகாமியை பற்றி வத்தி வைத்து அவளை அரண்மனையிலிருந்து அகற்றிவிட்டான் மாணிக்கம். சிவகாமியின் இடத்துக்கு போன மாசம்தான் ஒரு புது உதவி பட்லர் வந்தார். சிவகாமியை போலவே அனாதை, ஆதரவற்றவன் என்கிற தகுதிகளோடு. அப்துல் காதருக்கும் மாணிக்கத்துக்கும் நன்றாய் ஒத்து போனது. 2 பேரும் சேர்ந்து வகை வகையாய் ஆக்கி போட்டு காயத்ரி தேவியின் சுற்றளவு கொஞ்சமும் குறைந்து விடாமல் கவனமாய் பார்த்து கொண்டார்கள். அன்றைக்கு ராத்திரி வழக்கம் போல காயத்ரி தேவிக்கு சப்பாத்தியும் சிக்கனும் இடியாப்பமும் பாயாவும் முட்டை ஆப்பமும் தேங்காய் பாலும் பரிமாறி கொண்டிருந்த மாணிக்கத்தை பாசத்துடன் பார்த்து பக்கத்தில் அழைத்தாள் காயத்ரி தேவி. இந்தாடா மாணிக்கம், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த புது பையனுக்கு கிச்சன்ல ஏதாவது வேலை சொல்லி அனுப்பிச்சிட்டு நீ மட்டும் இங்கனையே இரு. ராணி அம்மா என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு தன்னிடம் என்ன முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள போகிறாள் என்கிற புதிரோடு மாணிக்கம் அப்துல் காதரை உள்ளே அனுப்பிவிட்டு ராணியம்மாவின் முன்னே வந்து பணிவாய் நின்றான். குரலை தனித்து காயத்ரி தேவி பேசினாள். புது பையன் உள்ள போயிட்டானா? போயிட்டான் ராணியம்மா. நம்ம சிவகாமி இங்க இருந்தாலே, இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரியுமா? அவ இப்ப எதுக்கு ராணியம்மா? கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. தெரியும் ராணியம்மா. திருநெல்வேலி டவுன்ல நெல்லையப்பர் கோவில் பக்கம் பூ வித்துட்டு இருக்கப்ப 2 வாட்டி பார்த்திருக்கேன். அவ குடும்பம் அவளுக்கேது குடும்பம் ராணியம்மா? அனாதி கழுததான அது. புள்ள உண்டாகலன்னு புருஷனும் விரட்டி விட்டுட்டான். அனாதியாத்தான் அவ அரண்மனைக்கு வந்தா. அப்பாடி, அதான் எனக்கு தேவை. நீ இப்ப என்ன பண்ற? நாளைக்கு காலையில திருநெல்வேலிக்கு போய் அந்த சிவகாமிய பார்த்து பேசி இங்க கூட்டிட்டு வா. ஐய, என்னத்துக்கு ராணியம்மா? சொன்னதை செய்டா. இந்த புது பையன்ட்ட சொல்லி நாளைக்கு லஞ்சுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் 2-3 செய்ய சொல்லிட்டு நீ திருநெல்வேலிக்கு போ. சிவகாமிக்கு நாளைக்கு இங்க விருந்து. கத்துக்கு ஒன்னும் புரியவில்லை. சிவகாமி ஒரு ராங்கிக்காரி, இவனுக்கு கீழ்ப்படியாதவள். அவளை எதற்கு ராணியம்மா அரண்மனைக்கு கூப்பிடுகிறாள்? அதுவும் விருந்து சாப்பாடாம். அழுத்தி கேட்டால் ராணியம்மா எரிந்து விழுவாள். வேண்டாம், மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ராணியம்மா சாப்பிட்டு முடித்து கை கழுவும் வரை மாணிக்கம் வாயை திறக்கவில்லை. பிறகு மெல்ல வாயை திறந்தான். அப்ப ராணியம்மா, நாளைக்கு காலையில நாம் போய். ராணியம்மா கொஞ்சம் கீழே இறங்கி வந்து மாணிக்கத்தை ஆமோதித்தாள். ஆமா, காலையில நீ போய் சிவகாமிய கூட்டிட்டு வந்துரு. அம்பாஸ்டரா நீயே எடுத்துட்டு போ, டிரைவர் வேணாம். இங்க பார், நீ போறதும் வாரதும் அவளை கூட்டிட்டு வாரதும் யாருக்கும் தெரியக்கூடாது என்ன? அடுத்த நாள் காரை போட்டுக்கொண்டு மாணிக்கம் திருநெல்வேலி டவுனுக்கு போய் சிவகாமியை சமாதானப்படுத்தி அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு வந்தான்.
வந்தான். சிவகாமியை பார்த்ததும் ராணியம்மாவுக்கு சந்தோஷமோ சந்தோஷம், என்னமோ ஒரு புதையல் கிடைத்து விட்ட மாதிரி அவளை எதிர்கொண்டு வரவேற்றாள். எப்படி எழுச்சு போயிட்டியே சிவகாமி என்று வருத்தப்பட்டாள். சிவகாமியுடைய ஒட்டு போட்ட அழுக்கு புடவை அந்த அரண்மனை சூழலுக்கு ஒவ்வாதிருந்தாலும் ராணியம்மா முகஞ்சுளிக்காமல் அவளை கையை பிடித்து வாஷ் பேசனுக்கு வழி நடத்தி சென்றாள். முகம் கை அலம்பிக் கொண்டு வந்தவளை சாப்பாட்டு மேஜைக்கு முன் அமர்த்தினாள். மாணிக்கமும் அப்துல் காதரும் கொண்டு வந்த ஐட்டங்களை தன் கையால் தானே சிவகாமிக்கு பரிமாறி அனைவரையும் அசத்தினாள். திக்குமுக்காடி போன சிவகாமி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே ராணியம்மாவிடமிருந்து ஆறுதல் வார்த்தைகள் வந்தன. நேத்துத்தான் இந்த பய மாணிக்கம் சொன்னாமா, புள்ள உண்டாகலன்னு உன்னை ஒதுக்கி வச்சுட்டானாமே உன் புருஷன், என்ன அநியாயமடியுது. புள்ள இல்லாதது ஒரு குறையா? அப்படி பார்த்தா எனக்கும் தான் புள்ள இல்ல. ஆனா நான் எப்படி ராணி ஆட்டமா இருக்கேன் பாத்தியா? நீங்க உண்மையிலேயே ராணி தானே ராணியம்மா? உன்னையும் ராணி மாதிரியே நான் வச்சுக்கிறதேன் சிவகாமி. இந்த ஒட்டு போட்ட புடவையெல்லாம் கலட்டி எறி, நான் உனக்கு நல்ல துணிமணி தாரேன். நீ வேலை ஒன்னும் செய்ய வேண்டாம், எனக்கு துணையா இரு போதும். சிவகாமிக்கு ராணியம்மா செய்கிற உபசரணைகளை பார்த்த போது இந்த பொம்பளைக்கு கோட்டி கீட்டி பிடிச்சிருக்கா என்று மாணிக்கத்தின் நினைப்பு ஓடியது. ஒன்றும் பேச முடியாமல் மாணிக்கம் பொறுமை இழந்து காத்திருந்தான். தன்னுடைய செயல்களுக்கு ராணியம்மா ஒரு விளக்கம் வைத்திருப்பாள், தன்னிடம் சொல்லுவாள் என்று. சிவகாமிக்கு விருந்து படைத்து உடுத்திக் கொள்ள நல்ல உடைகள் எடுத்து தந்து அவளுக்கென்று ஒதுக்கி இருந்த அறைக்கு ஓய்வெடுக்க அவளை அனுப்பிவிட்டு ராணியம்மா மாணிக்கத்தை பார்த்து ஒரு விஷம் புன்னகை சிந்தினாள். அது மாணிக்கத்துடைய குழப்பத்தை அதிகரித்தாலும் இதில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்பது மட்டும் புரிந்தது. மாணிக்கம் பரிமாற ராணியம்மா மதிய உணவை ஒரு பிடி பிடித்தாள். பிறகு மாணிக்கத்திடம் சாப்பிட்ட பிறகு தன்னுடைய அறைக்கு வரும்படி சொல்லிவிட்டு போனாள். சஸ்பென்ஸ் தாங்காத மாணிக்கம் மளமளவென்று அள்ளி கொட்டிக்கொண்டு அடுத்த 6வது நிமிஷம் ராணியம்மாவின் அறையில் ஆஜரானான். அறையில் வைத்து ராணியம்மா மாணிக்கத்திடம் கேட்ட முதல் கேள்வி, புதுசா வந்திருக்கானே பையன், உன் அசிஸ்டன்ட், அவன் ஆள் என்ன மாதிரி? மாணிக்கம் கொஞ்சமும் தயங்காமல் அப்துல் காதருக்கு சர்டிபிகேட் வழங்கினான். சுறுசுறுப்பான பையன் ராணியம்மா, நல்ல கெட்டிக்காரன், ஆயுசும் கெட்டிதான் அவனுக்கு. என்ன சொல்றீங்க ராணியம்மா? விவரமா சொல்றேன், கவனமா கேளு. உன் மேல நம்பிக்கை வச்சு இத சொல்றேன்டா மாணிக்கம், வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. சொல்லுங்க ராணியம்மா, இந்த சிவகாமிய நான் எதுக்கு கூட்டிட்டு வர சொன்னேன் தெரியுமா? அது தெரியாமத்தானே ராணியம்மா நேத்துல இருந்து நான் மண்டைய உடைச்சிட்டு இருக்கேன். நான் சொல்றத கேட்டு ஷாக் ஆயிராத. இந்த சிவகாமிய நம்ம தோட்டத்துல பலி கொடுக்க போறேன், நரபலி. அதிர்ந்து போனான் மாணிக்கம். ராணியம்மா குரல் வளைய அழுத்திக் கொண்டு ஒலி எழுப்ப முயல்கிற மாதிரி வால்யூமை குறைத்து அலறினான். டென்ஷன் ஆகாதடா மாணிக்கம் என்று ராணியம்மா அவனை சமாதானப்படுத்தினாள். நீ இந்த சமஸ்தானத்துக்கு விசுவாசமானவன், உன் மேல நம்பிக்கை வச்சுத்தான் இந்த ரகசியத்தை உன்கிட்ட சொல்றேன். உணர்ச்சி வசப்படாம கேளு. நீ என்னோட ஒத்துழைச்சா உனக்கு வெகுமதி கிடைக்கும். என்ன சொல்லட்டுமா? தோள்பட்டை பட்டியில் சொருகி இருந்த மேஜை துடைக்கிற துணையை எடுத்து முகத்து வியர்ப்பையை அழுத்தி துடைத்தபடி சொல்லுங்க ராணியம்மா என்றான் மாணிக்கம். ராணியம்மா ஒரு திகில் கதை சொன்னாள். நம்ம தோட்டத்துல புதையல் ஒண்ணு இருக்குன்னு ஒரு மந்திரவாதி சொன்னான்டா மாணிக்கம். எக்கச்சக்கமான தங்க நகை இருக்குன்னு மை போட்டு பார்த்து சொன்னான். ஆனா அதை எடுக்கணும்னா 2 நரபலி கொடுக்கணும். எனக்கு இந்த புது பையன் ஞாபகம்தான் சட்டுன்னு வந்தது. ஆனா மந்திரவாதி அதை ஒத்துக்கல, ஒரு பெண் பலி தான் கொடுக்கணுங்கிறாள். ஏற்கனவே ஒரு ஆண் பலி கொடுத்துட்டதால இப்ப பெண் பலி தான் கொடுக்கணுமாம். இந்த இடத்தில் ராணியம்மா நிறுத்தினாள். ஏற்கனவே ஒரு ஆண் பலி கொடுத்துட்டதால என்கிற வாக்கியம் மாணிக்கத்தின் கண்களை அகலமாய் விரிய வைக்கும் என்று அவளுக்கு தெரியும். மாணிக்கம் அவளை அகல பார்வை பார்த்து கொண்டிருக்க ராணியம்மா தொடர்ந்தாள். மகாராஜா திடீர்னு காணாமல் போனது யார் வேலைன்னு நினைக்கிற? அந்த மந்திரவாதி வேலைதான். சரியா சொல்ல போனா அது என்னோட வேலை. அடே மாணிக்கம், வாரிசு இல்லாத சமஸ்தானம்தா இது. வாரிசு இல்லாம போனதுக்கு யார் காரணம்னு நினைக்கிற? சிவகாமி மாதிரி நான் மலடியா? இல்லவே இல்ல. எனக்கு வாய்ச்ச புருஷன் உங்க மகாராஜா ஒரு வடிகட்டின மலடன்.
ஆண்மையில்லாத ஆத்மா. அந்த ஆளால எனக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் இல்ல, ஒரு பிரயோஜனமும் இல்ல. புதையல் எடுக்காவது அந்த மனுஷன் பிரயோஜனப்படட்டுமேன்னு மந்திரவாதி கூட சேர்ந்து மகாராஜாவை பரலோகத்துக்கு அனுப்பி வச்சேன். இப்ப மந்திரவாதி சொல்றான் அந்த பலி பத்தாதே, ஒரு பெண் பலியும் இருந்தாத்தான் பலி பூரணமாகும், அப்பதான் புதையல் எடுக்க முடியும்னு. அதுக்காகத்தான் அந்த சிவகாமிய தள்ளிட்டு வர உன்னை அனுப்பிச்சேன். இல்லாட்டி இந்த சனியனுக்கு எங்கையால விருந்து பரிமாறணும் எனக்கு என்ன தலையெழுத்தா? அனாதி கழுத கமுக்கமா காரியத்தை முடிச்சிட்டா கேட்க ஆள் இருக்காது. நீ என்ன செய்யற? ராத்திரி சாப்பாட்டுக்கு பிறகு ஐஸ்கிரீம்லயோ காஃபிலையோ மயக்க மருந்து கலந்து சிவகாமிக்கு கொடுத்துடுற. ராத்திரி மந்திரவாதி வருவான், மீதி வேலைய அவன் பார்த்துக்குவான். ராத்திரி கவனமா இரு. இப்ப நீ போகலாம். நடைப்பின மாதிரி ராணியம்மாவின் அறையிலிருந்து வெளியே வந்தான் மாணிக்கம். அவனுடைய பேயறந்த முகத்தை பார்த்து கலவரமடைந்த அப்துல் காதர் என்ன விஷயம் என்று விசாரித்ததற்கு பதில் எதுவும் சொல்லாமல் பாத்ரூமுக்குள் புகுந்து கொண்டு கொஞ்ச நேரம் தனிமையில் இருந்தான். தனிமையில் சிந்தனை கண்ணா பின்னாவென்று ஓடியது. அந்த சிவகாமி இவனுக்கு கீழ்ப்படிய மறுத்தவளா இருக்கலாம். அதற்காக அந்த அப்பாவி பெண்ணை கொலை செய்வதற்கு தான் உடந்தையா இருப்பதா? புதையலுக்காக புருஷனையே தீர்த்து கட்டினவளாமே இந்த ராணியம்மா. இந்த பஞ்சமா பாதகியிடமிருந்து அந்த அபலை பெண்ணை காப்பாற்ற ஏதாவது செய்தாக வேண்டுமே என்று சிந்தித்தான். சின்னதாய் ஒரு பொறி தட்டியது. சுதாரித்து கொண்டு போய் ராணியம்மாவின் அறை கதவை தட்டினான். மதிய தூக்கம் தடைப்பட்ட கடுப்பில் கதவை திறந்து இவனை முறைத்த ராணியம்மாவை பணிவாய் நமஸ்கரித்து, ராணியம்மா நீங்க கோச்சுக்கலன்னா நான் ஒரு சின்ன யோசனை சொல்லலாமா என்றான். வேண்டா வெறுப்பாய் அவள் அனுமதி கொடுத்ததும் இவன் ஆண்டவனை நினைத்து கொண்டு வார்த்தைகளை விட்டான். ராணியம்மா, இந்த மந்திரவாதி புதையல் சமாச்சாரம் நானும் எங்க கிராமத்துல கேள்விப்பட்டிருக்கேன். பலியாகிற ஆள் சத வச்சு ஆட்ட சாட்டமா இருந்தாத்தான் புதையல காவல் காக்கிற சாத்தான் பலியை ஏத்துக்குமாம். இந்த சிவகாமி மாதிரி எலும்புந்தோளுமான ஒரு பொம்பளை பலி கொடுத்தா அதை ஏத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. மகாராஜா பேட் கூடின ஆள் சரி, ஆனா இந்த நோஞ்சான் பொம்பளைய பலி கொடுத்து அது வீணா போயிடக்கூடாது ராணியம்மா. அதுக்கு என்ன செய்யணுங்கிற? நம்ம தோட்டத்து புதையல் எங்க போயிட போகுது ராணியம்மா? கொஞ்சம் லேட் பண்ணுவோம். ஒரு 2 மாசம் நல்ல தீனி போட்டு இந்த பொம்பளைய தேத்துவோம். 2 மாசத்துல உங்களை மாதிரி கொள்ளுன்னு ஆயிருவா. அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு பிறகு ஜோரா பலி கொடுப்போம். ராணியம்மா யோசனையில் ஆழ்ந்தாள். மாணிக்கத்துக்கு நம்பிக்கை வந்தது. நீ சொல்றதும் சரியா தாண்டா தெரியுது மாணிக்கம் என்றாள் ராணியம்மா. கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போயிட போகுது. மந்திரவாதி வந்தான்னா நான் அவனை திருப்பி அனுப்பிச்சிடுறேன். நீ சொல்ற மாதிரி நாம லேட் பண்ணுவோம். சனியன் நல்லா கொழுக்கட்டும். நிம்மதி பெருமூச்சோடு மாணிக்கம் தன் இடத்துக்கு திரும்பினான். சிவகாமி மேலே அவனுக்கு ஒரு பரிவு ஏற்பட்டது. அரண்மனை சாப்பாட்டை நன்றாய் சாப்பிடட்டும் என்று அவளுக்கு விதவிதமாய் ஆக்கி போட்டான். 1 மாதம் விற்றென்று ஓடிவிட்டது. அன்றைக்கு மதிய உணவு நேரம். ராணியம்மா மாணிக்கத்தை தனியாய் அழைத்தாள். நேத்து மந்திரவாதி போன் பண்ணாண்டா மாணிக்கம், இன்னைக்கு நைட்ல காரியத்தை முடிச்சு போடலாம் நான் என்றொரு குண்டை தூக்கி போட்டாள். மாணிக்கத்துக்கு பகீர் என்றது. அது ராணியம்மா இன்னும் 2 மாசம் முடியலையே ராணியம்மா. 2 மாசம்னு ஒரு கணக்காடா இருக்கு என்று அவனை மறுத்தாள் ராணியம்மா. இன்னைக்கு அமாவாசையாம், இன்னைக்கு செஞ்சிருவோம். நானும் சரின்னுட்டேன். இந்த சனியன் என்ன தீவனம் திங்குது? இதுக்கு ஆக்கி போட்டே கஜானா காலியாயிரும் போல் இருக்கே. சரி, நீ என்ன செய்யற? அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட் சாப்பாட்டுல ஒரு ஐட்டத்துல இந்த மருந்தை கலந்து கொடுத்துடுற. மத்தத நான் பாத்துக்கிறேன். இத பத்தி யார்ட்டையும் மூச்சு விடக்கூடாது, தெரிஞ்சுதா? ராணியம்மா கொடுத்த மருந்து புட்டியை எந்திரம் மாதிரி பெற்றுக்கொண்டான் மாணிக்கம். ஐயையோ, இப்போது என்ன செய்வது? இன்னும் சில மணி நேரமே உள்ள நிலையில் இந்த கொலையை எப்படி தடுப்பது? யாரிடம் போய் யோசனை கேட்பது? யாரிடம் உதவி கோருவது? மாணிக்கத்தின் முன்னே அப்துல் காதர் ஒருவன் மட்டுமே இருந்தான். அப்துல் காதரால் என்ன செய்யக்கூடும் என்கிற அவநம்பிக்கை இருந்தாலும் அவனோடு இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்வதை அன்று இப்போது வேறெதுவும் செய்வதற்கில்லை என்கிற சூழ்நிலையில் அப்துல் காதரை இழுத்துக்கொண்டு அவர்கள் படுக்கிற அறைக்குள் போய் கதவை தாளிட்டான். பிறகு
பிறகு கலவர குரலில் எல்லாவற்றையும் கடகடவென்று அவனிடம் ஒப்பித்தான். மகாராஜாவை சிவலோக பதவியடைய செய்தது, சிவகாமியை காவு கொடுக்க ஏற்பாடாகி இருப்பது எல்லாவற்றையும் விலாவாரியாக சொன்னான். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட அப்துல் காதர் நம்பிக்கையோடு பேசினான். நீங்க கவலைப்படாதேங்க அண்ணாச்சி, நானும் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சிவகாமிய காப்பாத்திருவோம். இந்த ராட்சசி ராணியம்மாவையும் அந்த மந்திரவாதியையும் புடிச்சு உள்ளே தள்ள ஏற்பாடு பண்ணிருவோம். என்கிட்ட பொறுப்பை விட்டுட்டு நீங்க நிம்மதியாய் இருங்க. நீ என்ன தம்பி, எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி சாவகாசமாய் பேசிட்டு நிக்கிற? டைம் ஓடிட்டு இருக்கு. சிவகாமியை எப்ப காப்பாத்த போற, எப்படி காப்பாத்த போற? படபடவென்று பேசிய மாணிக்கத்தை முதுகில் தட்டி அப்துல் காதர் சமாதானப்படுத்தினான். அண்ணாச்சி பொறுமையா இருங்க அண்ணாச்சி, நீங்க என்கிட்ட ஒரு பெரிய ரகசியத்தை சொன்னீங்க, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லுதேன், கேக்கீங்களா? மாணிக்கம் அவனை வெறுமையாய் பார்த்து கொண்டிருக்க அப்துல் காதர் அழுத்தமாய் சொன்னான். அண்ணாச்சி, நான் ஒரு அனாதையும் இல்ல, நான் பட்லரும் இல்ல, என் பேர் அப்துல் காதரும் இல்ல, பிறகு நான் ஒரு போலீஸ் சிஐடி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.